உலகின் மாந்தர்களே, உங்கள் கரங்களை திறந்திடுங்கள். உலகின் மாந்தர்களே, உங்கள் கரங்களை திறந்திடுங்கள். வறியோருக்கு வழிகாட்டுங்கள், வளம் பொங்கிட வகை கூறுங்கள். ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள். தந்தை மகன் தூயாவியார் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இன்று நம் அன்னையாம் திருச்சபை நம் ஆண்டவர் இயேசுவினுடைய திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறது. ஆண்டவர் எல்லோருக்கும் பொதுவானவர், உலகெங்கும் அவர் அறியப்படுகிறார் என்பதனை இந்த நாள் நமக்கு நினைவூட்டுகிறது. இறைவனை தேடி வந்திருக்கிற நம் ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் ஞானிகள் இறைவனை தேடியது போல தேடி கண்டுபிடித்து அவருக்கு நம்மையே காணிக்கையாக ஒப்பு கொடுக்க இந்த பலியில் நாம் மன்றாடுவோம். இந்த திருப்பலியில் நம்முடைய பங்கு திருச்சபையில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய வேண்டுதல்களும் விண்ணப்பங்களும் கருத்துக்களும் நிறைவேறும் பொருட்டு நாம் நம்மையே முழுமையாக ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு என்றும் உண்மையுள்ளவர்களாக நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படுகிற இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே, ஈசோ புல்லினால் மேல் தெளிப்பி நானும் தூய்மையாவே. நீரே என்னை கழுவ நானும் உறைபனிதனிலும்
வெண்மையாவே. இறைவா, உமது இரக்கப் பெருக்கத்திற்கு ஏற்ப என்மேல் இரக்கம் கொள்ளுவே. தந்தையும் மகனும் தூயாவியாரும் மாட்சியும் புகழும் ஒன்றாய் பெருக. தொடக்கத்தில் இருந்தது போல் என்றும் என்றும் என்றென்றும் ஆமென். ஆண்டவரே, ஈசோ புல்லினால் என்மேல் தெளிப்பி நானும் தூய்மையாவே. நீரே என்னை கழுவ நானும் உறைவனிதனிலும் வெண்மையாவே. நீரே என்னை கழுவ நானும் உறைவனிதனிலும் வெண்மையாவே. எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்தருள்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதி ஆகுக. உம்மை புகழ்கிறோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனில் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே,
எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனில் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, விண்மீன் வழிநடத்த ஒரே திருமகனை இன்று பிற இனத்தாருக்கு வெளிப்படுத்திய நீர் கனிவுடன் வரமருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம்மை ஏற்கனவே நம்பிக்கையால் அறிந்துள்ள நாங்கள் முதுமாட்சியின் தோற்றத்தை கண்டுகளிக்கும் வரை வழிநடத்தப்பட வேண்டுமென்று உம்மோடு தூயாமியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 60. இறை வார்த்தைகள் 1 முதல் 6 வரை. எருசலேமே எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது. ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இதோ இருள் பூவுலகை மூடும், காரிருள் மக்களினங்களை கவ்வும். ஆண்டவரோ உன்மீது எழுந்தருள்வார், அவரது மாட்சி உன்மீது தோன்றும். பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர், மன்னர் உன் உதய கதிர் நோக்கி நடை போடுவர். உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார். அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடம் வருகின்றனர். தொலையிலிருந்து உன் புதல்வர் வருவர், உன் புதல்வியர் தோளில் தூக்கி வரப்படுவர். அப்பொழுது நீ அதை கண்டு அகமகிழ்வாய். உன் இதயம் வியந்து விம்மும். கடலின் திரள் செல்வம் உன்னிடம் கொணரப்படும். பிற இனத்தாரின் சொத்துக்கள் உன்னை வந்தடையும். ஒட்டகங்களின் பெருந்திரள் உன்னை நிரப்பும். மிதியான், ஏப்பாகு ஆகியவற்றின் இளம் ஒட்டகங்களும் வந்து சேரும். சேபா நாட்டினர் யாவரும் பொன் நறுமணப் பொருள் ஏந்தி வருவர். அவர்கள் ஆண்டவரின் புகழை எடுத்துரைப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இன்றைய பதிலுரை பாடல் திருப்பாடல் 72. இணைந்து பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள்.
கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அழியும். அரசமைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவர் உம்மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். அவர் காலத்தில் நீதி தழைத்தோங்குவதாக. நிலா உள்ள வரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலிலிருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராற்றிலிருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாழ்வார். தர்சீசு அரசர்களும் தீவுகளின் அரசர்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். சேபாவிலும் செபாவிலும் உள்ள அரசர்கள் நன்கொடைகளை கொண்டு வருவார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். இரண்டாம் வாசகம். பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளர் என இப்போது வெளியாக்கப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 2 முதல் 3 மற்றும் 5 முதல் 6 முடிய. சகோதரர் சகோதரிகளே, உங்கள் நலனுக்காக கடவுளின் அருளால் எனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என எண்ணுகிறேன். அந்த மறைபொருள் எனக்கு இறை வெளிப்பாட்டின் வழியாகவே தெரியப்படுத்தப்பட்டது. அந்த மறைபொருள் மற்ற தலைமுறைகளில் வாழ்ந்த மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இப்போது தூய ஆவி வழியாக தூய திருத்தூதருக்கும் இறைவாக்கினருக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நற்செய்தி வழியாக பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளரும் ஒரே உடலின் உறுப்பினரும் வாக்குறுதியின் உடன் பங்காளிகளும் ஆகியிருக்கிறார்கள் என்பதே அம்மறைபொருள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரின் விண்மீன் எழக்கண்டோ, அவரை வணங்க வந்திருக்கின்றோ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. தூய்மத்தை எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 2
இறைவார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி, மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் அவனிடம், யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் அவர் பிறக்க வேண்டும். ஏனெனில் யூதா நாட்டு பெத்லகேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை. ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ரேலை ஆயரென ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான். மேலும் அவர்களிடம், நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள். அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பி வைத்தான். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ, முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதைக் கண்டார்கள். நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளைப்போளமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய ஞானத்தந்தை தூய சவேரியாருடைய அருட்காவலில் வாழ்ந்து வருகிற அன்பு நிறைந்த பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இறைவனுடைய பேரன்பையும் அவருடைய இரக்கத்தையும் நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடுகிற ஒரு புனிதமான நேரத்தில் ஆண்டவருடைய திருப்பீடம் முன்பாக கூடியிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இன்று நம் அன்னையாம் திருச்சபை நம் ஆண்டவர் இயேசுவினுடைய திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறது. இந்த பெருவிழா நமக்கு வெளிப்படுத்துகிற வாழ்க்கைக்கான செய்தி என்ன என்பதனை தியானிக்க நாம் எல்லோரும் அழைக்கப்படுகிறோம். உங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு கதையிலிருந்தே இந்த நாளினுடைய மறையுரையை வைக்கலாம் என்று நினைக்கிறேன். என் அன்பார்ந்தவர்களே, ஒரு பெரிய கோவில் இருந்தது, சர்ச், கிறிஸ்தவ ஆலயம். ஆகவே அந்த ஆலயத்தினுடைய கோபுரங்களில் புறாக்கள் கூடு கட்டி வாழ்ந்து கொண்டிருந்தன. திடீரென்று அந்த ஆலயத்தினுடைய திருநாள் வந்தது. ஆகவே ஆலயத்திற்கு வெள்ளையடிப்பதற்காக பணியாளர்கள் வந்தபோது அங்கிருந்த புறாக்கள் தங்களுடைய குஞ்சுகளோடு எல்லாம் சேர்ந்து மொத்தமாக அருகாமையில் இருந்த ஒரு மசூதிக்கு போய் தங்கி இருக்க ஆரம்பித்தன. ஆகவே இங்கிருந்து இடம்பெயர்ந்து அங்கே போய் வாழ்ந்த அந்த காலகட்டங்களில் அங்கும் திடீரென்று ஒரு நாள் அந்த மசூதியினுடைய
திருவிழா வர ஆரம்பித்த உடனே அங்கே ஒரே வேலையாக இருந்தது. அங்கிருந்தவர்கள் பரபரப்பானார்கள். இந்த புறாக்கள் இன்னொரு இடம்பெயர்த்துக்கு போவோம் என்று புறப்பட்டு போகிற போது ஒரு பெரிய கோவில், அது ஒரு இந்து கோவில். அந்த கோவிலில் தஞ்சம் புகுவதற்காக அவைகள் போய் அங்கே அடைய ஆரம்பித்தன. அப்படி அவர்கள் ஒவ்வொரு இடமாக மாறிக்கொண்டே இருந்து கடைசியாக அங்கே தங்கியிருக்கிற போது அந்த ஆலயத்தினுடைய திருவிழா வர ஆரம்பிக்கிற போது ஒரே பேச்சுவார்த்தையும் ஒரே பிரச்சனையுமாக மாறிக்கொண்டே இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, ஏற்கனவே அந்த ஊரில் யார் முதலில் பாட்டு போடுவது, நீங்களா நாங்களா என்று அவர்களுக்குள்ளாக நிறைய குழப்பங்களும் பிரச்சனைகளும் இருந்து கொண்டே இருந்தது. ஒவ்வொரு கோவிலில் உள்ளவர்களும் நாங்கள் தான் முதலில் போடுவோம் என்று அவர்கள் சண்டையிட்டு கொண்டு பிரச்சனை வலுத்து ஒரு நாள் பார்க்கிற போது எல்லா மதத்தவரும் ஒன்று சேர்ந்து ஒருத்தர் சண்டை போடுகிற ஒரு சூழ்நிலை வந்துவிட்டதாம். அப்படி நடைபெற்று கொண்டிருக்கிற போது மேலே கூடு கட்டியிருந்த அந்த புறாக்கள் கீழே எட்டி பார்த்தன. அதில் ஒரு புறா குஞ்சு தன்னுடைய தாய் பறவையை பார்த்து கேட்டதாம், அம்மா, கீழே என்ன சண்டை நடக்கிறது? உன் மதம் பெரியதா, உன் கடவுள் பெரியதா என்கிற ஒரு பெரிய சண்டையே நடந்து கொண்டிருக்கிறது அம்மா என்று அந்த தாய் பறவை தன்னுடைய குஞ்சு பறவைக்கு சொன்னதாம். அம்மா, நாம் ஒவ்வொரு கோயிலிலும் இருந்து விட்டு வந்திருக்கிறோம். எல்லா கோவிலிலும் கடவுள் ஒருவர் தான், அன்பே தான் கடவுள் என்று சொன்னார்களே. அதெல்லாம் சரிதான், ஆனால் அவர்களுக்கு அதெல்லாம் புரியவில்லை. அப்படியா? ஏன் இந்த மனிதர்கள் இப்படி ஒரு தவறான கீழான ஒரு எண்ணத்தில் இருக்கிறார்கள் என்று அந்த குஞ்சு பறவை கேட்டபோது தாய் பறவை சொன்னதாம், அதனால்தான் அவர்கள் கீழேயே இருக்கிறார்கள், நாம் மேலேயே இருக்கிறோம் என்று சொன்னதாம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நாம் வாழுகிற இந்த உலகில் மதங்களுக்கு பஞ்சமில்லை, கடவுள்களுக்கும் பஞ்சமில்லை. ஏராளமான எண்ணிலடங்காத தெய்வங்கள் இருக்கிறார்கள் என்று கூட சொல்லுகிறார்கள். அப்படி பார்க்கிற போது ஒவ்வொரு மதத்திற்கும் என்று கோட்பாடுகள், கொள்கைகள், விளக்கங்கள், அறிவுரைகள் எத்தனை நடைபெற்று கொண்டே இருக்கிறது என்று நாம் எண்ணி பார்த்தோம் என்று சொன்னால் சொல்லிட முடியாத அளவுக்கு நிறைய போதனைகள் இருந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு நாம் வாழுகிற இந்த சமூகத்தில் அதை தாண்டிய போதனைகளும் இருக்கிறது. ஒரு காலத்தில் ஒரு ஜெபக்கூட்டம், ஒரு பெரிய செமினார் அல்லது ஒரு நற்செய்தி கூட்டம் என்று சொன்னால் அது மட்டும்தான் என்டர்டெயின்மெண்ட்டாகவே இருக்கும், பொழுதுபோக்காக கூட இருந்திருக்கக்கூடிய ஒரு காலமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு நாம் வாழுகிற உலகில் நீங்கள் திரும்பிய திசையெல்லாம் நீங்கள் உங்களுடைய கையடைக்க அந்த அலைபேசியிலே வேண்டுகிற அளவுக்கு உங்களுக்கு மதங்களை பற்றியும் அதனுடைய போதனைகளை பற்றியும் கொள்கைகளை பற்றியும் செய்திகள் குவிந்து கிடக்கிறது என்று சொன்னால் அது மிகையாக இருக்க முடியாது. இவ்வளவு ஏராளமான செய்திகள் குவிந்து கிடக்கிறது. ஆனால் மனிதர்கள் இன்னமும் ஒன்றை அறியாமலேயே இருக்கிறார்கள் என்பதுதான் இந்த நாள் நமக்கு சிந்திக்க அழைப்பு தருகிறார். என் கடவுள், என் மதம், என்னுடைய கோட்பாடு அதுதான் உயர்ந்தது, அதுதான் சிறந்தது என்று சொல்லுகிற மனநிலை கொண்ட மனிதர்களால் கடைசி வரையிலும் இறைவன் யார் என்று அறியாமல் போகிற ஒரு அவலமான ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு நாம் வாழுகிற சமூகத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள். நாம் ஒரு 100 ஆண்டு காலமாக அமைதியாக மனநிறைவோடு சமாதானமாக மதங்கள் வேறுபாடு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடத்தில் திடீரென்று ஒரு பிரச்சனை வருகிறது என்று சொன்னால், ஒரு குழப்பம் வருகிறது என்று சொன்னால், ஒரு கருத்தை மையப்படுத்தி அல்லது ஒரு திருவிழாவை மையப்படுத்தி ஒரு பிரச்சனை வருகிறது என்று சொன்னால், மனிதர்கள் இத்தனை காலமும் இறைவனை அறிந்து கொண்டார்களா என்று சொன்னால்
அது பெரிய கேள்வியாகத்தான் இருக்கிறது. கடவுளை அறியாதவர்களாக எல்லோருமே இருந்து கொண்டுதான் இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, படிக்காதவர்கள், விவரம் தெரியாதவர்கள் அப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், எல்லாம் தெரிந்த தலைவர்கள், எல்லாம் படித்தவர்கள், எல்லா விவரமும் அறிந்திருக்கக்கூடிய மனிதர்கள் கூட கடவுளின் பெயரால், மதத்தின் பெயரால் இன்றைக்கு ஏராளமான குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் ஏற்பாடு செய்து அதை திட்டமிட்டு தங்களுடைய நலனுக்காக பயன்படுத்துகிற ஒரு சூழ்நிலை நம்முடைய சமூகத்தில் வளர்ந்திருப்பதை பார்க்கிறோம். இதெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால், இறைவனை அறியாதது தான், கடவுள் யார் என்று தெரியாதது தான். இதே ஒரு நிலை யூத சமூகத்திலும் இருந்தது என்பதைத்தான் நாம் நினைத்து பார்க்கிறோம். மீட்பர் பிறப்பார், அவர் எங்கள் சமூகத்திலிருந்து பிறப்பார், எங்கள் இனத்திலிருந்து பிறப்பார், அவர் எங்கள் இனத்துக்கு மட்டும்தான் சொந்தக்காரர் என்று யூதர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் கடவுள் என்பவர் எல்லாருக்கும் பொதுவானவர், எல்லா இனத்தாரும் அந்த இறைவனை அறிவார்கள் என்பதை சொல்லுகிற ஒரு திருநாள் தான் திருக்காட்சி பெருவிழா. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். எசாயா புத்தகம் 60வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், அந்த பகுதி மிக அழகாக சொல்கிறது. பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர், மன்னர் உன் உதய கதிர் நோக்கி நடைபோடுவர், உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார், அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடம் வருகின்றனர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய பொருள் என்ன? இறைவன் யூதர்களுக்கு மட்டுமல்ல, பிறக்கிற இந்த மீட்பர் அவர்களுக்கு மட்டுமானவர் அல்ல, அவர் உலகெங்கும் இருக்கக்கூடிய எல்லா மனிதருக்குமான இறைவன், எல்லா உயிர்களுக்குமான கடவுள், எல்லாருக்கும் அவர் பொதுவானவர். இந்த செய்தியை அறிவிக்கிற ஒரு திருநாள் தான் இந்த திருக்காட்சி பெருவிழா என்று நாம் நினைத்து பார்க்கிறோம். என் அன்பார்ந்தவர்களே, திருக்காட்சி பெருவிழா மத்தேயு நற்செய்தி 2வது அதிகாரம் 2வது வசனம் நமக்கு சொல்கிறது, அந்த அவரது விண்மீன் எழக் கண்டோம் என்று ஞானிகள் சொன்னார்கள். அவரது விண்மீன் எழக் கண்டோம். அப்படி என்று சொன்னால் இவர்களுக்கு யாரென்று தெரியாது, இவர்களே புறவினத்தார். ஆனால் இறைவன் இப்போது யாருக்கு வெளிப்படுகிறார் என்று சொன்னால், புறவினத்தாருக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். இந்த கடவுள், நீங்கள் கொண்டாடுகிற இந்த மீட்பர் உங்களுக்கு மட்டுமல்ல எல்லாருக்குமானவர் என்பதை சொல்வதற்காகத்தான் ஞானிகளுடைய பயணமே புறப்படுகிறார். ஆகவே இறைவன் எல்லாருக்கும் பொதுவானவர் என்கிற இந்த உணர்வு மனிதருக்கு வந்துவிட்டது என்று சொன்னால், இந்த உலகில் மதங்களோ, அதை குறித்த பிரச்சனைகளோ, குழப்பங்களோ, அதன் பெயரால் வரக்கூடிய சண்டைகளோ எதுவுமே இருக்க முடியாது. அது புரியாததுனால்தான் என் கடவுள், என் மதம் என்கிற ஒரு மனநிலை வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் ஞானிகள் அவர்களுடைய பயணம் இன்றைக்கு நமக்கு சொல்கிறது, அவரது விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம், அவர் எல்லாருக்குமானவர், உங்களுக்கு மட்டுமல்ல என்பதை சொல்லுவது முதல் செய்தி. இரண்டாவது, என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இறைவன் தன்னை எப்போதுமே மிக எளிமையில் தான் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஞானிகள் என்ன நினைத்து கொண்டார்கள்? இறைவன் என்று சொன்னால், மீட்பர் என்று சொன்னார், ஒரு பெரிய விண்மீன், வித்தியாசமான ஒரு நட்சத்திரம் தோன்றி இருக்கிறது என்று சொன்னால், அந்த நட்சத்திரம் யாரோ ஒரு பெரிய மனிதர் தோன்றியிருக்கிறார், ஒரு பெரிய மகான் தோன்றியிருக்கிறார். ஆகவே அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார், எங்கு பிறப்பார் என்று அவர்கள் நினைத்து கொண்டே வருகிற போது, எருசலேமுக்கு வந்தவுடனே அவர்களுடைய கண்கள் எல்லாம் மறைக்கப்பட்டு விட்டது. எருசலேமினுடைய அரண்மனையும் அரச மகுளமும் அங்கிருக்கக்கூடிய அரசனுடைய அந்த ஆட்சியும் இவர்களுக்கு என்ன தோன்றுகிறது என்று சொன்னால், மீட்பர் என்றால், பெரியவர் என்றால் அரண்மனையில் தானே இருக்க வேண்டும் என்று அவர்கள் அங்கே அரண்மனைக்கு போகிறார்கள். பல நேரங்களில் நாம் கூட அப்படித்தான் நினைத்து கொண்டிருக்கிறோம், அறியாத மக்களும் அப்படித்தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். தலைவர்கள் சொல்லிவிட்டால் கடவுள் அப்படித்தான் இருப்பார், இந்த தலைவர் சொல்லிவிட்டால் கடவுள் என்பவர், மதம் என்பவர் நாம் தான் வாழ வேண்டும், மற்றவர்களுக்கு அது கிடைக்கிறதா இல்லையா அதையெல்லாம் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை என்று நினைக்கக்கூடிய மனிதர்கள் போலவே ஞானிகளும் கடவுளை தேடி வந்தவர்கள் திடீரென்று அரண்மனையை பார்த்தவுடனே எல்லாம் மறந்து போனது. அரண்மனை காக்கும்
அரண்மனை பாதுகாக்கும், அரண்மனை எல்லாத்தையும் சொல்லும் என்று நினைத்துக் கொண்டார்கள். இப்படித்தானே சில கட்சிகள் இந்த நாட்டை ஆளுகிற போது நாங்கள் சொல்வதுதான் சரியாக இருக்கும் என்று சொல்கிறார்களே, அதுபோலவே ஞானிகளும் தங்களுடைய வாழ்க்கையினுடைய பயணத்தில் ஒரு தவறான புரிதலுக்குள்ளாக போகிறார்கள். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆனால் இறைவன் தன்னை வெளிப்படுத்துவது மிகப்பெரிய பிரமாண்டங்களில் அல்ல, எளிமையில் என்பதை அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். நாம் நினைத்து பார்க்கிறோம், 2 பேர் ஆலயத்திற்குள்ளாக போனார்கள். ஒருவன் ஆலயத்திற்கு வெளியே நின்றே ஜெபித்துக் கொண்டார். அவனுடைய எளிமை, அவனுடைய தாழ்ச்சி, அந்த உள்ளம் இறைவனை தொட்டது என்று பார்க்கிறோம். அதுபோலவே மரியாள் தாழ்நிலையில் இருந்த என்னை ஆண்டவர் மிகவே கண்ணோக்கினார் என்று சொல்கிறார். ஆகவே இறைவனுடைய வெளிப்பாடு எல்லாம் தாழ்நிலையில் இருப்பவர்களுக்கு, தாழ்நிலையில் பயணிப்பவர்களுக்கு என்பதை ஞானிகள் பிடிப்பதற்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொண்டதை பார்க்கிறோம். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக ஞானிகள் விண்மீனை காண்கிறார்கள். விண்மீன் என்பது இறைவனுடைய அழைப்பு என்று நாம் புரிந்து கொள்ளலாம். தேடுங்கள் கண்டடைவீர் என்று ஆண்டவர் சொல்கிறார். விண்மீனை தேடுகிறவர்கள், விண்மீனின் ஒளியை தேடுகிறவர்கள் ஆண்டவரை கண்டுகொள்ளுகிறார்கள். அரண்மனைக்குள்ளாக போன போது எல்லா கட்டிட சுவர்களும் விண்மீனை மறைத்து விட்டது. ஆனால் அரண்மனையை விட்டு வெளியே வந்தபோது அவர்களுக்கு அந்த விண்மீனுடைய வெளிச்சம் தென்படுகிறது. என் அன்புக்குரியவர்களே, ஆகவே தேடுகிறவர்களுக்கு, தங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேடுகிறவர்களுக்கு, சொகுசான வாழ்க்கையை விட்டுவிட்டு தேடுகிறவர்களுக்கு, மதம் சொல்லுகிற கொள்கைகளை எல்லாம் தாண்டி தேடுகிறவர்களுக்கு இறைவன் வெளிப்பட்டு கொண்டே இருப்பார் என்பதுதான் ஞானிகளுடைய பயணத்தில் அவர்கள் கண்ட விண்மீனுடைய 2வது காட்சி என்று பார்க்கிறோம். இந்த ஞானிகள் இன்றைக்கும் நம்மை தேடுவதற்கான ஒரு அழைப்பை தருகிறார். நீ நினைத்து பாருங்கள், இறைவார்த்தையை தேடுகிற பிள்ளைகள், வழிபாடுகளில் பங்கெடுத்துக் கொள்கிற பிள்ளைகள், தங்களுடைய வாழ்க்கையினுடைய திருச்சபை நமக்கு கற்றுத்தருகிற போதனைகளை தேடுகிற பிள்ளைகள் இந்த பயணத்தின் ஊடாக எது சரியானது என்பதை கண்டுபிடிக்கிறார்கள் என்பதற்கு ஞானிகளுடைய ஒரு பயணம் நமக்கு மிக முக்கியமான ஒரு செய்தியை தருகிறது. என் அன்புக்குரியவர்களே, இந்த ஞானிகள் தங்களுடைய பயணத்தினுடைய ஒவ்வொரு கட்டத்திலும் இறைவனை காணுகிற அந்த பயணத்தில் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறார்கள். கடைசியாக நாம் நினைத்து பார்க்கிறோம், இந்த ஞானிகள் விண்மீன் ஒளியில் அப்படியே பயணித்து குழந்தை இயேசுவை காணுகிற அந்த காட்சியில் அவர்கள் கொடுக்கக்கூடிய காணிக்கைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால், இயேசுனுடைய வாழ்க்கையை பிரதிபலிப்பதாக இருக்கிறது. நமக்கு தெரியும் எப்படி யாரெல்லாம் ஞானிகளாக இருந்தார்கள், என்ன பொருள் கொடுத்தார்கள் என்று நமக்கு தெரிந்திருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, மெல்கியோர், பல்தசார், கஸ்பார் என்கிற 3 ஞானிகள். இந்த மெல்கியோர் ஆண்டவருக்கு பொன்னை காணிக்கையாக கொடுத்தார். அதனுடைய பொருள் என்ன? அவர் அரசர் என்பதை வெளிப்படுத்துவதற்காகத்தான் பொன்னை காணிக்கையாக கொடுத்தார். பல்தசார் ஆண்டவருக்கு வெள்ளைப்போளத்தை காணிக்கையாக கொடுத்தார். அதனுடைய பொருள் என்ன? அவர் ஒரு சாகப் போகிறவர், மானிடத்திற்காக, இந்த உலகத்தினுடைய மீட்புக்காக சாகப் போகிறார் என்கிற செய்தியை சொல்வதுதான் அந்த காணிக்கையினுடைய அடையாளம். அதுபோலவே கஸ்பார் ஆண்டவருக்கு சாம்பிராணியை, தூபத்தை காணிக்கையாக கொடுத்தார். அதனுடைய பொருள் என்ன? அந்த காணிக்கை, அவர் ஒரு குரு, அவர் எல்லோருக்கும் போதனையாளர், அவர் போதகர் என்பதை சொல்லுகிற ஒரு செய்தியாக அந்த காணிக்கை அமைந்தது என்று பார்க்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, நாம் ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுக்கிற போது என்ன கொடுக்க வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு காணிக்கையாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைத்து பார்க்கிற போது ஆண்டவர் இயேசுவே நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய செய்தி மிக முக்கியமானது. எல்லோரும் காணிக்கை பெட்டிக்குள்ளாக காணிக்கை போட்டு கொண்டிருந்தார்கள். ஒரு ஏழை தாயும் காணிக்கை போட்டாள். இவள் எல்லாரையும் விட அதிகமாக போட்டாள் என்று இயேசு சொல்கிறார். காரணம் என்னவென்று சொன்னால், அவளுடைய காணிக்கையே தன்னை கொடுக்கிற காணிக்கை, தனக்குரியதை கொடுக்கிற காணிக்கை, தன் வாழ்வுக்காக வைத்திருப்பது எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய ஒரு காணிக்கை. அப்படிப்பட்ட ஒரு காணிக்கையை அவள் கொடுத்தாள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த திருக்காட்சியினுடைய பெருவிழாவினுடைய நிறைவில் நம்ம என்ன பார்க்கிறோம்? ஞானிகள் காணிக்கைகளெல்லாம் கொடுத்துவிட்டு கடைசியாக அந்த கடவுளுடைய தூதர் எச்சரித்தபடியே அவர்கள் வேறு வழியாக நாடு திரும்பினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவரையிலும் போன பயணம் வேறு, இப்போது போகிற பயணம் வேறு. இவ்வளவு நாட்களும் ஆண்டவரை பின்தொடர்ந்து தேடிய பயணம் வேறு, இப்போது ஆண்டவரை கண்டோம். அவர் எல்லாருக்கும் பொதுவானவர், எல்லோருக்குமான கடவுள் என்பதை அவர்கள் கண்டுபிடித்து வேறு வழிகளில் போகிறார்கள். ஆகவே திருக்காட்சி பெருவிழாவுக்கு வருவராக இருக்கலாம்,
ஆலயங்களுக்கு போகிறவர்களாக இருக்கலாம், மசூதிகளுக்கு கோவில்களுக்கு போகிற யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். அவர்கள் ஆலயங்களுக்கு போகிற போது, உள்ளே நுழைகிற போது, இவர் எல்லோருக்கும் பொதுவானவர், எனக்குள் மட்டும் அல்ல எல்லாருக்கும் பொதுவானவர், எல்லோரையும் நேசிக்கிற கடவுள், எல்லோரையும் அன்பு செய்கிற அந்த கடவுளை வழிபட வந்திருக்கிறேன் என்று சொன்னால், நானும் என் வாழ்க்கையில் மாற்றம் பெற்று ஞானிகள் போல புறப்பட வேண்டும் என்பதையே இந்த திருவிழா நமக்கு நினைவூட்டுகிறது. சிந்தித்து பார்ப்போம். ஆமென். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கை இடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஒன்றிணைந்து வந்திருக்கிற நாம் நம்முடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களையும் ஆண்டவருடைய பாதம் வைத்து ஜெபிப்போம். அன்பே உருவான எம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரையும் ஆசீர்வதித்து கிறிஸ்து அனைவருக்கும் உரியவர் என்பதை அனைத்து இறைமக்களுக்கும் மேன்மேலும் அறிவிக்க தேவையான ஞானத்தை பொழிந்து வழிநடத்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருட்பெரும் சுடரே எம் இறைவா, உம்மை ஆவலாய் தேடி கண்டுகொண்ட ஞானிகளின் மன உறுதியைப் போல் நாங்களும் உம்மை ஆவலாய் தேடவும் எம் அயலாரில் உம் முகம் கண்டு மகிழவும் வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விடி வெள்ளியே எம் இறைவா, பொன் தூபம் வெள்ளை பூவளம் போன்றவற்றை பரிசளித்து மகிழ்ந்த ஞானியரைப் போல தேவையில் இருப்பவர்களுக்கு தாராளமாய் கொடுத்து உதவும் மனங்கள் கொண்டவர்களாக வாழ்ந்திட வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் ஊற்றே எம் இறைவா, கீழ்த்திசை ஞானிகளைப் போல எளிய மனத்தோடும் திறந்த உள்ளத்தோடும் நாங்கள் வாழவும், எதிர்ப்புகள் எங்கள் வாழ்வில் வந்தாலும் தொடர்ந்து உம்மை தேடி எம் வாழ்வில் உம்மை சொந்தமாக்கிக் கொள்ள அருள் புரிய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக கண்களை மூடி கரங்களை குவித்து ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் ஜெபிப்போம். அன்பே உருவான இறைவா, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த இனிய காலை பொழுதில் ஆண்டவரே, நீங்கள் எல்லோரையும் ஒரே குடும்பமாக உமது பாதத்தில் கொண்டு வந்து சேர்த்தீரே, அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இந்த உலகம் உம்மை பல வேளைகளில் அறியாது பயணிக்கிறது. உலகில் வாழுகிற மனிதர்கள் அறியாததனால் மக்களை, எளியவர்களை பல்வேறு நிலைகளில் தவறாக வழி நடத்துகிறார்கள். எங்களுடைய நாட்டு தலைவர்களிலே பலர் மதத்தின் பெயரால் மக்களை துண்டாடச் செய்து எப்படியாகிலும் தாங்கள் அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக பலவிதமான சூழ்ச்சிகளை செய்து மக்களுக்குள்ளாக மதம் என்கிற போதையை உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவரே, இந்த திருக்காட்சி பெருவிழாவில் நீர் எல்லோருக்கும் பொதுவானவர், நீர் எல்லாருக்குமான கடவுள், நீர் எல்லாரையும் அன்பு செய்கிறவர்.
யாரையும் விட்டுவிடுவதில்லை. எந்த உயிரும் உமக்கு வேண்டாம் என்பதில்லை. எல்லாருக்கும் பொதுவானது என்பதனை இந்த நாளில் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். ஆகவேதான் கீழ்த்திசை ஞானிகள் உம்மை நோக்கி பயணம் செய்தார்கள். உம்முடைய ஒளி உலகெங்கும் தெரிய வந்தது. எல்லோரும் உம்மை அறிந்து கொண்டார்கள். இந்த நாளிலும் கூட உமது பாதத்தில் கூடியிருக்கிற நாங்களும் நீர் எல்லாருக்குமான கடவுள், என் கடவுள் எல்லாருக்குமானவர் என்பதை நாங்கள் அறிக்கையிட எங்களுக்கு ஞானத்தை தாரும். உமது அருள் உதவியை தார். உம்மை புரிந்து கொள்ளுகிற ஆற்றலை எனக்கு தார். எல்லா பிள்ளைகளும் உம்மை அறிவார்களாக. ஆண்டவரை அறிதல் என்பதே நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஞானம். அதை நாங்கள் பெற வேண்டும் என்று நீர் விரும்புகிறேன். ஞானிகள் உம்மை தேடி பயணப்பட்டு வந்து அதை அறிந்து கொண்டார்கள். இந்த நாளிலும் கூட செபிக்கிறோம். ஆண்டவரே, எம் குடும்பங்களிலே உம்முடைய பிள்ளைகள் உம்மை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். தாய் அறிந்திருக்கிறாள், தந்தை கடவுளை அறிந்திருக்கிறது. ஆனால் பிள்ளைகள் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊடகத்தினுடைய பெருக்கத்தினால் அறியாதவர்களாக இருக்கிறார்கள். உம்மை தேடாதவர்களாக இருக்கிறார்கள். இறுதியிலே திடீரென்று வந்து நின்று எதையாவது சொல்லுகிற போது உம்மை புரிந்து கொள்ளாமல் விழிக்கிறார்கள். ஆனால் ஆண்டவரே, உம்மை தேடுவதும் உம்மை காண்பதும் உமது ஒளியை அறிந்து கொள்வதும் எங்களுக்கான அழைப்பாக இருக்கிறது. என் பிள்ளைகள், எங்களுடைய பங்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பமும் உம்மை அறிவதாக. ஒவ்வொரு குடும்பமும் ஞானிகள் போல உம்மை தேடி வருவார்களாக. ஞானிகள் போல தங்களையே காணிக்கையாக கொடுப்பார்களாக. ஞானிகள் போல நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து உம்மை வணங்குவார்களாக. தாங்கள் பலகீனமானவர்கள், என் இறைவன் பெரியவர், அவர் வலிமையானவர். எங்களுடைய வாழ்க்கையினால பலகீனத்தை வெல்வதற்கு, எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா அருளையும் பெறுவதற்கு அவரே உகந்தவர் என்று சொல்லி உம்மை வணங்கி உம்மிலே அருள் பெற நீர்தாமே எல்லோரையும் வழி நடத்துவீராக. இந்த நாளிலே செபிக்கிறோம். என்னுடைய பங்கு திருச்சபையில் இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளையும் ஆசுவதி. ஆண்டவரே, தங்களையே காணிக்கையாக ஒப்பு கொடுக்கக்கூடிய இந்த பிள்ளைகளுக்கு நீதாமே நல்ல வழியை காட்டுவீராக. ஞானிகள் தங்களுடைய வாழ்க்கையில் வந்த திசையில் திரும்பி செல்லவில்லை, மாற்று திசையில் தங்களுடைய நாடு திரும்பினார்கள். உம்மை காண்கிற பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடிய பெரும் ஆசீர்வாதம் புதிய வாழ்க்கை, புதிய பயணம், புதிய நம்பிக்கை, புதிய ஆசீர்வாதம். அதைத்தான் இந்த நாளிலும் கூட திருக்காட்சி பெருவிழாவில் நாங்கள் கொண்டாடி தேடுகிறோம். ஆண்டவரே, இந்த திருக்காட்சி பெருவிழாவில் கலந்து கொள்ளக்கூடிய எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் மாற்றமாக ஆசீர்வாதம் கிடைப்பதாக. நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்தருளும். திருக்காட்சி பெருவிழாவினுடைய உடல் உள்ள ஆரோக்கிய நலன் எல்லோருக்கும் கிடைப்பதாக. குடும்பங்களிலே மகிழ்ச்சி கிடைப்பதாக. பிள்ளைகள் அறிவில் ஞானத்தில் வளருவார்களாக. நல்ல வேலை வாய்ப்பு பெருகுவதாக. குடும்பங்களிலே வேண்டுகிற காரியங்கள் நிறைவேறுவதாக. நோய் நொடிகள், பிணிகள், பில்லி சூனியங்கள், பலவிதமான கட்டுக்கள் எல்லாம் நீங்கி போவதாக. ஆண்டவரே, பிள்ளைகள் எதிர்கால வாழ்வை தேர்ந்து கொள்வார்களாக. திருமண காரியங்கள், இன்னும் திருமணம் முடித்த பிறகு வாழ்க்கைக்கான ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நீதாமே இந்த திருக்காட்சி பெருவிழாவில் உம்மை காண வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கிடைப்பதாக. ஆண்டவரே, எங்கள் அன்பான தகப்பனே, இந்த நாளிலே ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. வேலைக்காக வெளி ஊர்களிலே வெளிநாடுகளிலே பயணிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. புதிய புதிய தொழில் முயற்சிகளை இந்த புதிய ஆண்டில் இந்த திருக்காட்சி பெருவிழாவில் தொடங்குகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. எல்லா குடும்பங்களிலும் அமைதியும் சமாதானமும் மகிழ்ச்சியும் மேலோங்கி இருப்பதாக. எங்களுடைய நாட்டில் வாழுகிற எல்லா சமயத்தை சேர்ந்த மக்களும் இறைவன் ஒருவரே, அவர் எல்லாருக்குமானவர் என்பதை அறிந்து கொண்டு இறைவனுடைய சாயலாயிருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரையும் ஒவ்வொரு மனிதரையும் நேசிக்கிறவர்களாக, அன்பு செய்கிறவர்களாக, பகை மறந்து வெறுப்பு மறந்து எல்லா நிலைகளிலும் ஒன்றுபட்டு வாழ்வார்களாக. எல்லோரும் உம்மை அறிகிற அந்த ஞானத்தை பெறுவார்களாக. இந்த நாளிலே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆலயத்திலிருந்து நீர் அருள் பொழிகிறீர். இந்த ஆலய பீடத்திலிருந்து எங்களுக்கான வாழ்வுக்கான நம்பிக்கை பிறக்கிறது. இந்த நாளிலே ஜெபிக்கிறோம். எல்லாருடைய தேவைகளையும் சந்தி. நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை ஆண்டவருடைய பாதத்தில் போடுங்க, செபியுங்கள். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நன்றி இயேசுவேன்னு சொல்லுவோம். நன்றி இயேசுவே, ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி, வழிநடத்துவதற்காய் நன்றி, பாதுகாப்பதற்காய் நன்றி, எல்லாவற்றையும் எங்களுக்கு தருவதற்காய் நன்றி. திருக்காட்சி பெருவிழாவில் எங்களை வழிநடத்தும். என் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே.
ஆமென். வந்து வருகின்றேன், இன்று உமக்கே தருகின்றேன். வந்து வருகின்றேன், இன்று உமக்கே தருகின்றேன். ஏற்றருளும் ஏற்றருளும் எம்மையே ஏற்றருளும். ஏற்றருளும் ஏற்றருளும் எம்மையே ஏற்றருளும். வந்து வருகின்றேன், இன்று உமக்கே தருகின்றேன். வந்து வருகின்றேன். கோதுமை மணியாய் மடிந்திட, உடைந்த அப்பமாய் மாறிட, திராட்சை கனியாய் விளைந்திட, விருந்து ரசமாய் மாறிட, பிறர் வாழ என்னை உம்மிடம் தந்தேன். ஏற்றருளும் இறைவா, பிறர் வாழ என்னை உம்மிடம் தந்தேன். ஏற்றருளும் இறைவா, வந்து வருகின்றேன், இன்று உமக்கே தருகின்றேன். வந்து வருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலத்திற்காகவும் உமது கையில் ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்க உம்மை வேண்டுகின்றோம். பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளைப்போளமும் இப்போது உமக்கு ஒப்பு கொடுக்கப்படவில்லை. எனினும் இக்காணிக்கைகள் வழியாக இயேசு கிறிஸ்து அறிக்கையிடப்படுகின்றார், பலியிடப்படுகின்றார், உட்கொள்ளப்படுகின்றார் என்பதை நாங்கள் உணரச் செய்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமானோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ளே எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை இன்று வெளிப்படுத்தினே. சாவுக்குரிய எங்களது மனிதத்தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்குரிய சாகாத்தன்மையின் மாட்சியால் எங்களை புதுப்பித்தே. ஆகவே வானகணிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து ஒரே குரலில்
பாடுவதாவது தூயவர் தூயவர் தூயவரே வான் படைகளின் கடவுளமாண்டவர் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தியதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் தந்தை மோட்சராஜன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதரனை உடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில்
அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடென்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். உலகெங்கும் இன்றைய நாளில் அவர் வெளிப்படுகிறார். நாமும் இவரை அறிந்து கொண்டு வாழ்வில் புதிய மாற்றம் பெற ஞானிகளைப் போல அழைக்கப்படுகிறோம். அழைக்கப்பட்டிருக்கிற நம் அனைவருமே பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுள்ளத்துமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. உள்ளம் என்னும் கோவிலிலே வாராயோ இறைவா, இன்பம் எங்கள் வாழ்வினிலே தாராயோ தலைவா. உள்ளம் என்னும் கோவிலிலே வாராயோ இறைவா, இன்பம் எங்கள் வாழ்வினிலே தாராயோ தலைவா. நீயே என் தேடல், நீயே என் பாடல், நீயே என் ராகம் தாளம் சங்கீதமாய். நீயே என் தேடல், நீயே என் பாடல், நீயே என் ராகம் தாளம் சங்கீதமாய். மழையாக நதியாக இசையாக வா, உணவாக உறவாக உயிராக வா. உள்ளம் என்னும் கோவிலிலே வாராயோ இறைவா, இன்பம் எங்கள் வாழ்விலே தாராயோ தலைவா.
என் வாழ்வு உனை தேடும் பயணம் அன்றோ, உன் அன்பு என்னை மேவும் தருணம் இன்றோ. என் வாழ்வு உனை தேடும் பயணம் அன்றோ, உன் அன்பு என்னை தேடும் தருணம் என்றோ. தாயன்பில் தலை சாய்க்கும் சேயாயினேன், நான் உந்தன் பேரன்பில் குயிலாயினேன். தாயன்பில் தலை சாய்க்கும் சேயாயினேன், நான் உந்தன் பேரன்பில் குயிலாயினேன். ஆனந்தம் ஆனந்தம் என் மொழியிலும் ஆனந்தம், பேரின்பம் பேரின்பம் என் கனவிலும் நனவிலும் பேரின்பம். உள்ளம் என்னும் கோவிலிலே வாராயோ இறைவா, இன்பம் எங்கள் வாழ்விலே தாராயோ தலைவா. வாக்கு என் வாழ்வின் விளக்கல்லவா, என் போக்குதனை மாற்றும் மொழி அல்லவா. வாக்கு என் வாழ்வின் விளக்கல்லவா, என் போக்குதனை மாற்றும் மொழி அல்லவா. உள்ளார்ந்த நலம் வேண்டி மன்றாடினேன், வாக்கில் கார்மேகமயிலாயினேன். உள்ளார்ந்த நலம் வேண்டி மன்றாடினேன், வாக்கில் கார்மேகமயிலாயினேன். ஆனந்தம் ஆனந்தம் என் மொழியிலும் ஆனந்தம், பேரின்பம் பேரின்பம் என் கனவிலும் நனவிலும் பேரின்பம். உள்ளம் என்னும் கோவிலிலே வாராயோ இறைவா, இன்பம் எங்கள் வாழ்வினிலே காராயோ தலைவா. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தி அருளும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டி அருளும், கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவி அருளும், கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதையும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். ஞாயிறு அறிக்கை. இன்று ஆண்டவருடைய திருக்காட்சி பெருவிழா. அடுத்த ஞாயிறு ஆண்டவரின் திருமுழுக்கு விழா. இவ்வார அறிவிப்புகள். இவ்வழிபாட்டில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் ஆண்டவருடைய திருக்காட்சி பெருவிழா வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வருகிற 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நமது மறைமாவட்ட அளவில் யூபிலி 2025ஆம் ஆண்டின் நிறைவு விழா நமது பேராலய வளாகத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த நாளில் வழக்கமான காலை திருப்பலிகள் நடைபெறும். மாலை 4 மணிக்கு நற்கருணை ஆராதனை, அதனைத் தொடர்ந்து மாலை 5:30 மணிக்கு யூபிலி நிறைவு விழா திருப்பலியானது
நமது மறைமாவட்ட பரிபாலகர் பேர் அருட்தந்தை மோட்சராஜன் அவர்கள் தலைமையில் நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்வுக்கு நமது மறைமாவட்ட அனைத்து பங்குகளில் இருந்தும் இறை மக்கள், குருக்கள், துறவியர் கலந்து கொள்ளவிருப்பதால் நமது பங்கிலிருந்தும் இறை மக்கள் திரளாக கலந்து கொள்ள கேட்டுக்கொள்கிறோம். அன்று இரவு அனைவருக்கும் உணவு வழங்கப்படும் என்பதனை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நமது பேராலய கேலண்டர்கள் அன்பிய பொறுப்பாளர்கள் வழியாக உங்கள் இல்லங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கும். கேலண்டர்கள் கிடைக்க பெறாதவர்கள் பங்கு அலுவலகத்திற்கு வந்து பெற்றுக்கொள்ள கேட்டுக்கொள்கிறோம். யோனா மண்டலம் புனித யாக்கோபு அன்பிய கூட்டம் இன்று மாலை 4 மணிக்கு எண் 6/42 சீவலப்பேரி ரோட்டில் வசிக்கும் திரு ஜேம்ஸ் பாஸ்கர், திருமதி பரிமளம் அவர்களின் இல்லத்தில் நடைபெறும். கடந்த வாரம் மறைக்கல்வி மாணவ செல்வங்களுக்கு சிற்றுண்டி வழங்கிய யாக்கோபு அன்பியத்தைச் சேர்ந்த குடும்பத்தாருக்கு நமது நன்றிகளையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். திருமண ஓலைகள். நமது பேராலய பங்கு விஎம் சத்திரம் முதலாளி நகரில் இருக்கும் தந்தை கெய்சர் பிராயன், தாய் செல்வ டிரோஸ் இவர்களின் மகன் கென்னடிக்கும், மும்பை மறைமாவட்டம் செம்பூர் பங்கு பெஸ்டம் சாகரில் இருக்கும் தந்தை அந்தோணி சேவியர், தாய் ஆரோக்கிய சீலி இவர்களின் மகள் அன்டோ பிரசன்டினாவுக்கும் திருமணம் செய்ய இது முதலாவது மற்றும் இரண்டாவது ஓலைகள். நமது பேராலய பங்கு பாளையங்கோட்டையில் இருக்கும் தந்தை சிங்கராயர், தாய் மேரி மங்கையர்கரசி இவர்களின் மகள் ஷைனி அனுஷியாவுக்கும், மும்பை மறைமாவட்டம் பொய்சாய் காந்திவழியில் இருக்கும் தந்தை செபஸ்டின், தாய் ஜெயசீலி ராணி இவர்களின் மகன் அந்தோணி ஜெனிஃபருக்கும் திருமணம் செய்ய இது முதலாவது ஓலை. இத்திருமணங்களில் ஏதாவது விக்கினங்களை அறிந்தவர்கள் பங்கு தந்தைக்கு தெரியப்படுத்தவும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, ஏற்கனவே உங்களுக்கு அறிவிக்கப்பட்டவாறு ஜூபிலி ஆண்டினுடைய நிறைவு விழா கொண்டாட்டமானது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய பேராலயத்தில் வைத்து நடைபெற இருக்கிறது. மறைமாவட்ட அளவில் நடைபெறுகிற இந்த நிறைவு கொண்டாட்டமானது நம்முடைய மறைமாவட்ட பரிபாலகர் பேரர் தந்தை மோட்சராஜன் அவர்களுடைய தலைமையில் நடைபெற இருக்கிறது. பல்வேறு பங்குகளிலிருந்து இறைமக்கள், அருட்சகோதர சகோதரிகள், குருக்கள் என்று எல்லோரும் வந்து கலந்து கொள்கிற இந்த நிகழ்வில் நாம் எல்லோரும் நம்முடைய உடனிருப்பை வெளிப்படுத்துகிற விதமாக எல்லோரும் கலந்து கொள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு மீண்டுமாய் நினைவூட்டுகிறேன். அன்பார்ந்தவர்களே, பிறந்திருக்கிற இந்த புதிய ஆண்டில் பங்கு தந்தை உங்களுடைய இல்லங்களை சந்திக்க வருகிறார். ஆகவே நாளையிலிருந்து திங்கட்கிழமை மாலை 6 மணியிலிருந்து எல்லாருடைய வீடுகளுக்கும் ஒவ்வொரு நாளும் மாலையில் நான் சந்திப்பதற்கான நேரம் ஒதுக்கி வருகிறேன் என்பதை உங்களை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். முதலில் எஸ்ஐயா மண்டலத்தில் இருக்கக்கூடிய திருமுழுக்கு யோவான் அன்பியத்திலிருந்து வீடுகள் சந்திக்க ஆரம்பிக்கப்படுகிறது. அது ஒரு நாளைக்கு ஒரு 15 வீடுகள் அல்லது அது போகிறதை பொறுத்து இருக்கிறது. 15 வீடுகள் சந்திக்கலாம் என்று நினைக்கிறேன். அப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக சந்தித்து ஒரு 3 மாதத்திற்குள்ளாக எல்லாருடைய இல்லங்களையும் சந்தித்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இறை மக்கள் நீங்கள் ஒத்துழைப்பு தரவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பங்கில் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலை நம்முடைய பிள்ளைகளுக்கு மறைக்கல்வி வழங்கப்பட்டு வருகிறது. ஆகவே தயவு கூர்ந்து பெற்றோர் உங்களுடைய பிள்ளைகளை தவறாது இந்த மறைக்கல்வி வகுப்புக்கு அனுப்பி வைக்க வேண்டும். ஒரு வாரம் அனுப்புவது, சில வாரங்கள் வராமல் இருப்பது, இப்படி ஒரு சில பிள்ளைகள் இருக்கிறார்கள். பெற்றோர் இதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் இன்றைக்கு மறையுரையில் உங்களுக்கு குறிப்பிட்டது போல ஆண்டவரை பற்றிய அறிதல் இல்லாத ஒரு சூழலை நம்முடைய பிள்ளைகளுக்கு வந்துவிடக்கூடாது. நம்முடைய பிள்ளைகள் ஞானத்தில் வளர வேண்டும், அறிவில் வளர வேண்டும். அதிலும் குறிப்பாக மற்ற பள்ளிகளிலே நிறைய வெளியே இருக்கக்கூடிய பள்ளிகளில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு போதுமான மறைக்கல்வி கொடுக்கப்படாமல் இருக்கிறது. ஆகவே தயவு கூர்ந்து
இந்த மறைக்கல்வி வகுப்பு ஞாயிற்றுக்கிழமை என்பதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு உங்களுடைய பிள்ளைகளை தவறாது அனுப்பி வைக்க வேண்டும். ஏனென்றால் கடந்த திருவிழாவின் போது நான் பார்த்தேன், நம்முடைய பிள்ளைகள் புதுநன்மை வருகிற போது, உறுதி பூசலுக்கு வருகிற போது எதுவுமே தெரியாமல் இருக்கிறார்கள். புனிதர்கள் என்றால் அவங்க யார் அப்படி திருப்பி நம்மளே பார்த்து கேட்குறார்கள். கோயிலில் இந்த சுருவம் அது சுருவமெல்லாம் வச்சுருக்காங்களப்பா, அது உனக்கு யாரை சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் ஒரு சிலரை சொல்கிறாங்க, ஒரு சிலர் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அப்படி ஒன்றுமே தெரியாத அளவுக்கு தான் வளர்கிறார்கள். எதற்கு நாம் ஆண்டவரை தேட வேண்டும், எதற்கு இந்த ஜெபம் சொல்லுகிறோம், இது இந்த ஜெபம் எங்கே இருக்கிறது, யார் சொல்லிக் கொடுத்தா, இதெல்லாம் கூட அறியாதவர்களாக இருக்கிறார்கள். இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மறைக்கல்வி தான். நீங்கள் ஒரு நேரத்தில் பிள்ளைகளுக்கு வேறு காரியங்களை போதிக்கலாம், வேறு காரியங்களை சொல்லிக் கொடுக்கலாம். நீங்கள் அதை படி இதை படி, அங்கே போடா வேலைக்கு போ அப்படின்னு நிறைய சொல்லிக் கொடுக்கலாம். ஆனால் ஆலயம் தான் உங்களுக்கு அந்த மறைக்கல்வியை போதிக்க முடியும். அதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு உங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி வைக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த மறைக்கல்வி, இந்த ஞானமானது நம்முடைய பிள்ளைகள் வளர்ந்து பல இடங்களுக்கு வேலைக்கு போவதற்கு, படிப்பதற்கு, ஒரு பொறுப்புள்ளவர்களாக இருப்பதற்கு, பிறரை அன்பு செய்து மன்னித்து ஏற்றுக்கொள்வதற்கான வாழ்க்கைக்கான கல்வியை இது கொடுக்கிறது என்பதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு நீங்கள் அனுப்பி வைக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருமண ஓலைகள். நமது பேராலய பங்கு சமாதானபுரத்தில் வாழும் தந்தை சிவசுப்பிரமணியன், தாய் அனிதா இவர்களின் மகள் வர்த்தினிக்கும், சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் சென்னை அண்ணா நகரில் வாழும் தந்தை ஜெகதீசன், தாய் ஸ்டெல்லா ஜெகன் இவர்களின் மகன் தேவ் ராகேஷ் ஜெகனுக்கும் திருமணம் செய்ய இது முதலாவது ஓலை. இத்திருமணத்தில் ஏதாவது விக்கினங்களை அறிந்தவர்கள் பங்கு தந்தைக்கு தெரியப்படுத்தவும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கும் எப்பொழுதும் விண்ணக ஒளியாய் நீர் எங்கள் முன் செல்ல உம்மை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் பங்கேற்க வேண்டும் என நீர் விரும்பும் மறை நிகழ்வை தூய்மையான உள்ளுணர்வுடன் கண்டுகொள்ளவும் தகுதியான ஆவலுடன் அறிந்து கொள்ளவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். திருக்காட்சி பெருவிழாவில் இறைவனுடைய சிறப்பு ஆசீர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. இருளிலிருந்து உங்களை தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்த இறைவன் தமது ஆசியை கனிவுடன் உங்கள் மீது ஒளிந்து உங்கள் இதயங்களை நம்பிக்கையிலும் எதிர்நோக்கிலும் அன்பிலும் உறுதிப்படுத்துவாராக. ஆமென். இன்று உலகுக்கு தம்மை வெளிப்படுத்தி இருளில் ஒளி வீசிய கிறிஸ்துவை நம்பிக்கையுடன் நீங்கள் பின்பற்றி வாழ்வதால் நீங்கள் உங்கள் சகோதரர் சகோதரிகளுக்கு ஒளியாக திகழ செய்வாராக. ஆமென். ஞானிகள் விண்மீனை பின்தொடர்ந்து ஒளியின் ஒளியாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மிகுந்த மகிழ்ச்சியோடு கண்டடைந்ததை போன்று நீங்களும் இம்மை வாழ்வின் பயணத்துக்கு பின் அவரிடம் வந்து சேர்வீர்களாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம்.
அன்னைக்கு கரம் குவிப்போ. கன்னிமையில் இறைவன் ஒரு கொடுத்தார், அந்த முன்னவரில் அன்னை என திகழ்ந்தார். மனுக்குலம் வாழ்ந்திட பாதை படைத்தார், மனுக்குலம் வாழ்ந்திட பாதை படைத்தார். தினம் அவள் புகழினை பாடிடுவோம், அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம், அன்னைக்கு கரம் குவிப்போம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுது. எங்கள் பாதுகாவலரான புனித சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.